என்ன போதும், என் ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது வீட்டுக்கு கூப்பிட்டா நம்ம வீட்டை பார்த்து அசந்து போக வேண்டாமா? அதெல்லாம் சரிதான்மா, ஆனா எல்லாத்துக்கும் ஒரு லெவல் இருக்குமா. அதுக்காக உங்க லெவலுக்கு என்ன இறங்கி வர சொல்றீங்களா? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம், போய் வேலையை பாருங்க. ஒரு வார்த்தை சொல்லி முழு உலகத்தையும் ஏசப்பா உண்டாக்கி இருக்காங்க. அந்த ஏசப்பா நமக்காக மனுஷனா இந்த பூமிக்கு வந்து பாடுபட்டு சிலுவையோட மரண பரியந்தம் சாகர வரைக்கும், உயிரை கொடுக்கிற வரைக்கும் நமக்காக அவர் தன்னையே தாழ்த்தி இருக்கிறார். Jolly time வந்தாச்சு, கேலிக்கின்ற சண்டையெல்லாம் மோதாச்சு. Jolly time வந்தாச்சு. ஹலோ குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு ஜாலி டைம். இந்த ஜாலி டைம் ப்ரோக்ராமில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் குட்டீஸ். இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம என்ன தலைப்பில் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம் தெரியுமா? மேட்டிமை. மேட்டிமைனா என்னன்னு தெரியுமா? ரொம்ப பெருமையாக, அகந்தையாக இருப்பது, எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினச்சிட்டு மற்றவங்கள ரொம்ப தாழ்மையாக நினைப்பது. இதே மாதிரி நிறைய இருக்குது குட்டீஸ். பைபிளில் இதை குறித்து ஒரு வசனம் இருக்குது. என்ன தெரியுமா? அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மேட்டிமை. ஸோ நம்ம எந்த சுச்சுவேஷன்லையோ ஏசப்பாவை இருக்கிற இந்த மேட்டிமையான சிந்தனை நமக்குள்ளே வராமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் குட்டீஸ். ஓகே, இப்போ நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் ஷார்ட் ஃபிலிம் பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? ஓவர் டு ஷார்ட் ஃபிலிம். அப்பா, ஒரு 5000 வேணும்பா. எதுக்குமா? ஸ்கூல் ஆனுவல் டேக்கு ட்ரெஸ் எடுக்கணும்பா. ஆனுவல் டேக்கு புது ட்ரெஸ் வாங்கணுமா? எப்பவோ ஒரு நாள் தான் ஸ்கூலுக்கு கலர் ட்ரெஸ் போடுறேன், பழசையா போடுறது? அதுக்காக இவ்ளோ விலை கொடுத்து வாங்கணுமா? என் பெருமையை காட்ட வேண்டாமா? எதுக்கு காட்டணும்? காட்டுக்கலன்னா நம்ம கிட்ட பணம் எதுக்கு? என்னப்பா யோசிக்க வச்சுட்டேன்னா? ஈவினிங் நல்லா யோசிச்சு 5000 எடுத்து வைங்க. பாய்ப்பா. வர வர இவ ரொம்ப மேட்டிமையா நடந்துக்க ஆரம்பிச்சிட்டா. இது என்ன சாப்பாடு? சாப்பிட்டு பாருமா. மண்ணு மாதிரி இருக்கு. இதை இப்படி குளிர்ச்சியா சாப்பிடக்கூடாதுமா. நீங்களே அரவேற்காடு சமையல், நீங்க எனக்கு சொல்றீங்களா? எதை எப்படி சாப்பிடணும்னு எனக்கு தெரியும், நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். 4 இடத்துக்கு போனாதானே எப்படிலாம் சாப்பாடு இருக்குன்னு தெரியும். உங்களெல்லாம் வேலைக்கு வச்சிருக்கிறதே தப்பு. என்னம்மா காலையிலேயே பீஸா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? அப்புறம் இவர் வச்சிருக்கிறதெல்லாம் சாப்பிட சொல்றீங்களா? களி தானே, உடம்புக்கு நல்லதுமா. நல்லதுன்னா களி திங்கவா இவரை வேலைக்கு வச்சிருக்கோம்? நம்ம தகுதிக்கு ஏத்த மாதிரி இவரை சமைக்க சொல்லுங்க, இல்ல இவரை மாத்துங்க. அப்பா, இந்த வீட்டை மாத்துங்கப்பா. ஏம்மா, இந்த வீட்டுக்கு என்ன எல்லா வசதியும் இருக்குல்ல? எல்லா வசதியும் இருக்கு, ஆனா நம்ம தகுதிக்கு ஏத்த மாதிரி இல்லையே. கொஞ்சம் மாடர்னா மாத்துங்கப்பா. நம்ம தகுதிக்கு இது போதுமா? என்ன போதும், என் ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது வீட்டுக்கு கூப்பிட்டா நம்ம வீட்டை பார்த்து அசந்து போக வேண்டாமா? அதெல்லாம் சரிதான்மா, ஆனா எல்லாத்துக்கும் ஒரு லெவல் இருக்குமா. அதுக்காக உங்க லெவலுக்கு என்ன இறங்கி வர சொல்றீங்களா? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம், போய் வேலையை பாருங்க. இந்தாங்க ஐயா. ஏம்மா இப்படி நடந்துக்கிற? என் தகுதிக்கு நான் அவர்கிட்ட பேசுறதே தப்புப்பா. அப்படி என்ன பெரிய தகுதி உனக்கு இருக்கு? படிப்புல ஃபர்ஸ்ட், ஸ்போர்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட், வேற என்ன தகுதி எனக்கு வேணும்? சமையல்காரரா வைங்கப்பா.
நீங்க இன்னும் கிளம்பலையாப்பா? ஓ, கிளம்பிட்டேனேம்மா. ம், இந்த ட்ரெஸ்லயா? ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்னம்மா? பார்க்க கெத்தா இருக்க வேண்டாமா? போய் வேற ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இன் பண்ணி நீட்டா வாங்க. கெத்து போடுற ட்ரெஸ்ல மட்டும் இல்லம்மா. ட்ரெஸ் பண்றத பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? போய் சமையல் வேலையை மட்டும் பாருங்க. நீங்க போய் வேற ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சீக்கிரமா வாங்க. என்னாச்சுப்பா? வண்டி ஸ்டார்ட் ஆகலம்மா. ச்சே, டவரே இல்லை. வெயில் தாங்க முடியல, உள்ள உட்காரவே முடியல. ஏசி ஏன் ஆஃப் பண்ணீங்க? ஏசி போடுங்கப்பா. வண்டி ஸ்டார்ட் ஆனாதான் ஏசி வேலை செய்யும்னு படிப்புல ஃபர்ஸ்டா இருக்கிற உனக்கு தெரியாதாமா? கண்ணாடி இறக்கி விடு, காத்து வரும். நீ எதுக்குமா இங்க வந்து நிக்கிற? வெயில் தாங்க முடியலப்பா. உன்னோட தகுதிக்கு நீ நிக்கிறதுக்கு ஏத்த இடம் இது இல்லையம்மா. உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்தா இதுதான் உன் வீடுன்னு நினைச்சிட போறாங்க. ஐயா வணக்கம், மோர் குடிக்கிறீங்களா? கொடுங்க. என்னங்க? இந்தாங்கம்மா. தேங்க்ஸ் அங்கிள். ஐயா நீங்க குடிச்சுக்கிட்டு இருங்க, நான் பக்கத்துல போயிட்டு சரி. வந்துடுறேன். குடிக்காதம்மா. இது உன் லெவலுக்கு ஏத்தது கிடையாதேம்மா. பசிக்குதா? ருசியா சாப்பிடுறது தப்பு இல்லம்மா. ஆனா சாப்பாடுங்கிறது ருசிக்காக மட்டும் இல்ல, பசிக்காக. வீடுங்கிறது நாம வசிக்கிறதுக்கு தான், வசதிய மத்தவங்களுக்கு காட்ட இல்ல. படிப்புங்கிறது நம்ம அறிவை வளர்த்துக்க தான், பெருமை பேச இல்ல. நமக்கு உண்டானத அனுபவிக்கிறது தப்பு இல்லம்மா, அடுத்தவங்க பார்க்கணும்னு நினைக்கிறது தாமா தப்பு. மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள்னு பைபிள் சொல்லுதுமா. நீ ஏளனமா நினைக்கிற நம்ம சமையல்காரர் யாருன்னு உனக்கு தெரியுமா? BA படிச்சவர், பெரிய ஹோட்டல் வச்சிருந்தவர். பார்க்க ஆள் இல்லாம ஹோட்டல் தொழில அவரு விட்டுட்டாரு. சும்மா இருக்க கூடாதுன்னு இந்த வேலையை அவரு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நீ ஒன்ன புத்திசாலின்னு நினைக்காம இப்படிப்பட்ட தாழ்மையானவங்களோட இணங்கி நடந்தா மேட்டிமையான சிந்தனை உனக்கு வராது. எல்லாத்துலயும் தாழ்மை இருக்கிறதுனால நாம என்னைக்கும் குறைஞ்சிடவே மாட்டோமா, மேன்மைதான் அடைவோம். சாரிப்பா, இனி மேட்டிமையா நடந்துக்காம தாழ்மையா நடந்துக்குவேன்பா.
மோர குடிமா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்களா? நல்லா சூப்பராக இருந்துச்சா? இந்த ஷார்ட் ஃபிலிம் நம்ம பார்த்த மாதிரியே நம்ம மெயின் டீமையாக இருக்கக்கூடாது, ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன செக்மெண்ட் கெஸ் பண்ணுறீங்களா? நான் வேணால் ஒரு க்ளூ தரேன். இந்த உலகத்தில் உள்ள நிறைய விஷயங்கள் எப்படி வந்துச்சு, எதற்காக உருவாக்கப்பட்டுச்சு நமக்கு தெரியாது, அப்படி தானே? இன்றைக்கி நமக்கு தெரியாததான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எஸ், கரெக்டாக கெஸ் பண்ணிட்டீங்க. நம்ம நெக்ஸ்ட் டூ யூ நோ மீ தான் பார்க்க போகிறோம். டூ யூ நோ மீ பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? ஓவர் டு டூ யூ நோ மீ. ஹாய் குட்டீஸ், என்ன நிச்சயமா உங்களுக்கு தெரியும், நான் தான் ஸ்கூல். எல்லாரும் ஸ்கூலுக்கு போறீங்க, நிறைய படிக்கிறீங்க, புது புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க, நிறைய ஆக்டிவிட்டீஸ் கூட கத்துக்கிறீங்க. ஆனா ஸ்கூல் எப்பத்திலிருந்து ஆரம்பிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு நம்ம அதை தான் கத்துக்க போறோம். இந்த முறையை எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா, ஆரம்ப கால மனுஷங்க தங்களோட கலாச்சாரத்தை அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லித்தர ஆரம்பிச்சாங்க. அது பின்தொடர ஆரம்பிச்சிச்சு. பல வருஷங்களுக்கு பிறகு புத்திசாலியான சில மனுஷங்க ஒரு சிறிய குழுவை ஆரம்பிச்சாங்க. அதுல நிறைய குட்டி பிள்ளைங்களை வரவழைச்சு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்படிதான் ஸ்கூல் ஆரம்பிச்சிச்சு. அவங்க என்ன கற்றுக் கொடுத்தாங்கன்னா, ஸ்கில்ஸ், மத நம்பிக்கை, அப்புறம் அநேக காரியங்கள் சொல்லித்தர ஆரம்பிச்சாங்க. 1000 வருஷங்களுக்கு பிறகு 17th செஞ்சுரியில அமெரிக்கால ஸ்கூல் ஆரம்பிச்சாங்க. அதுல புது ஐடியாவை கண்டுபிடிச்சாங்க. அது என்னன்னா, ரீடிங், ரைட்டிங், மேத்தமெட்டிக்ஸ், இந்த மெத்தடை அவங்க கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த ஐடியா ரொம்பவே பிரபலமா மாறிடுச்சு. பிறகு 1837 வருஷத்துல வாழ்ந்த ஹோரேஸ் மேன் அப்படிங்கிறவரு ஸ்கூல் எப்படி சிஸ்டமேட்டிக்கா இருக்கணும்னு கண்டுபிடிச்சாங்க. அதாவது என்ன சொல்லித்தரணும், நல்லா படித்த ஆசிரியர்களை வச்சு பேசிக் நாலேஜ் எல்லாம் சொல்லித்தரணும் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அதனால அவரை ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஸ்கூல் அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சாங்க. பிறகு 1918 வருஷத்துல அவரோட ஐடியாவையும் பயன்படுத்தி அநேக இடங்கள்ல ஸ்கூல் ஆரம்பிச்சாங்க. உலகம் முழுவதும் இந்த பயன்பாட்டை தொடங்க ஆரம்பிச்சாங்க. இப்படித்தான் ஸ்கூல் ஆகிய என்ன கண்டுபிடிச்சாங்க. குட்டீஸ், உங்களுக்கு தெரியுமா உலகத்திலேயே பெரிய ஸ்கூல் எதுன்னு? அது சிட்டி மாண்டசோரி ஸ்கூல். இந்தியாவில் இருக்கிற லக்னோ அப்படிங்கிற இடத்துல அது இருக்கு. அதில் டோட்டலாக எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க தெரியுமா? 55,000 ஸ்டூடெண்ட்ஸ். குட்டீஸ், பார்த்தீங்களா ஸ்கூல் எப்படி உருவாச்சுன்னு கற்றுக்கிட்டீங்களா? ஆனால் நிறைய பேர் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கஷ்டப்படுறீங்க, போகக்கூடாதுன்னு லீவ் போடுறீங்க. ஆனால் நிறைய பேர் ஸ்கூலுக்கே போக முடியாமல், படிக்க முடியாமல், அவங்க வீட்டில் வசதி இல்லாமல் நிறைய குட்டி பிள்ளைங்க ரோட்டில் பிச்சை எடுக்காங்க. ஆனால் பாருங்க, ஏசப்பா உங்களை ஸ்கூலுக்கு போக வச்சு நல்லா படிக்க வைக்கிறாருல்ல, அவருக்கு நன்றி சொல்லணும். அது மட்டும் இல்லை, உங்கள் அம்மாவுக்கும் நன்றி சொல்லணும். அப்புறம் கற்றுக் கொடுக்குற டீச்சருக்கும் நன்றி சொல்லணும். அப்புறம் படிக்கக்கூடிய வசதி இல்லாமல் கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்கும் நம்ம உதவி செய்யணும். என்ன குட்டீஸ், பார்த்தீங்களா? இப்படித்தான் ஸ்கூல் ஆகிய என்ன உருவாக்குனாங்க. ஓகே குட்டீஸ், ஸ்கூலுக்கு போங்க, நல்லா படிங்க, பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக இருங்க. பாய். என்ன குட்டீஸ், எல்லாரும் டூ யூ நோ மீ பார்த்தீங்களா? நம்ம ஸ்கூல் எல்லாம் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தோமா? நெக்ஸ்ட் நம்ம ஒரு இம்பார்ட்டண்டான செக்ஷனுக்குள்ளே போக போகிறோம். எஸ், நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். சின்ன பிள்ளைங்களோட ப்ரேயரை ஏசப்பா ரொம்ப அதிகமாக நேசிக்கிறாங்க, அப்படி தானே? ஸோ நம்ம ஒரு மனதாக விசுவாசத்தோடு ப்ரேயர் பண்ணும்போது ஏசப்பா கண்டிப்பாக பதில் கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி எதுக்காக ப்ரேயர் பண்ணணும்னு ஒரு வீடியோ பார்த்து வந்துடலாமா? சிறு குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக இந்தியாவில் 444 மில்லியனுக்கும் அதிகமான குழந்தைகள் இருக்காங்க. அதுல அநேக குழந்தைகள் பாதுகாப்பற்ற சூழ்நிலைமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. நிறைய பேரு சாப்பிட சாப்பாடு கூட இல்லாம, தங்கும் இடம் இல்லாம தெருவோரங்கள்ல தங்கிட்டு இருக்காங்க. 2021 ஆண்டுல சராசரியாக ஒவ்வொரு நாளும் 8 குழந்தைங்க கடத்தப்பட்டிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு வருஷத்துக்கும் எவ்வளோ குழந்தைங்க கடத்தப்படுறாங்க பாருங்க குட்டீஸ். இந்த குழந்தைங்களோட பாதுகாப்புக்காக நாம ஜெபிக்கணும். அதே NCRB அறிக்கையின்படி 2021 ஆண்டுல இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் 228 குழந்தைகள் காணாம போயிருக்காங்க. இந்த காணாம போன குழந்தைங்க திரும்பவும் அவங்க வீட்டுக்கு வரணும்னு நாம ஜெபிக்கணும்.
மார்ச் 24ஆம் தேதி 2022ஆம் ஆண்டு நிலவரப்படி குஜராத்ல மொத்தம் தெரு குழந்தைகளின் எண்ணிக்கை 1990 உயர்ந்துள்ளதாம். தெருவோரங்கள்ல இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமா ஒரு இடம் கிடைக்கவும் அவங்களுக்கு படிப்பு வசதி கிடைக்கவும் நாம ஜெபிக்கணும். ஓகே குட்டீஸ், இவங்களுடைய பாதுகாப்பிற்காக நாம இப்ப ஜெபிக்கலாமா? ஹலோ குட்டீஸ், பிரைஸ் லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மறுபடியும் அந்த நோன் ப்ரைஸ் செக்மெண்ட் மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி கூட நம்ம சிறு பிள்ளைகளின் பாதுகாப்பிற்காக ஜெபிக்க போகிறோம். இது குறித்து நீங்கள் எல்லாரும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எல்லாரும் கண்களை மூடி இந்த காரியத்திற்காக பாரத்தோடு இயேசுப்பா பார்த்து ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசப்பா, அந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. இந்த வேலையில் கூட எங்கள் தேசத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் 444 மில்லியனுக்கும் மேற்பட்ட சிறு பிள்ளைகள் இருக்காங்கன்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம்ப்பா. அத்தனை பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்கள் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு நாளும் அநேக சின்ன பிள்ளைங்க கடத்தப்படுறாங்கன்னு சொல்லி வேதனையான செய்தி நாங்கள் கேள்விப்படுகிறோம்ப்பா. இந்த அவலமான நிலை எங்கள் தேசத்தில் மாறும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்கள் மீது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். கர்த்தர் நீங்க பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. இவர்களுக்கு விரோதமாக எழுப்பப்படுகிற எல்லா சத்துருவின் தந்திரங்கள் அப்பா, உன்னுடைய கிரியைகள் வாய்க்காமல் போகும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீங்க ஆளுகை செய்ங்க, நீங்க பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. இன்னும் அநேக சின்ன பிள்ளைங்க பசியோடு இருக்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். ஆண்டவரே, அவர்களையும் கர்த்தர் நீர் போஷி தருளும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. இன்னும் கூட தெருவோரங்களில் இருக்கிற சின்ன பிள்ளைகள் உடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்களையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு தேவையான கல்வி ஞானத்தை கர்த்தர் நீங்க கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்க அப்படி செய்ய போற உடைய கிருபைக்காக நன்றி. இப்பொழுது கூட இந்த காரியத்துக்காக நம்ம மத்தியில் இருக்க ஷெலியா ஜெபிப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து நாமும் ஜெபிப்போம். ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாள்லையும் ஏசப்பா சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஏசப்பா எல்லா சிறு பிள்ளைகளுக்கும் ஏசப்பா பாதுகாப்பாக நீங்கள் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஏசப்பா நீங்கள் உங்களோட தூதர்களை கொண்டு பாதுகாத்து கொள்ளுங்க. ஏசப்பா அது மட்டும் இல்லாமல் கடத்தப்படுற ஏசப்பா சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஏசப்பா நிறைய பிள்ளைங்க கடத்தப்படுறாங்க. அப்படி ஏசப்பா கடத்துறவங்கெல்லாம் ஏசப்பா மாறணும். ஏசப்பா அந்த கடத்தப்பட்ட பிள்ளைங்கள்லாம் ஏசப்பா அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட வந்து சேரணும். நிறைய சிறு பிள்ளைகள் தெரு ஓரத்தில் இருக்காங்க. அந்த சிறு பிள்ளைகளையும் இப்போ நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. அவங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு இடத்த நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொடுக்க முடியாத ஜெபிக்கிறோம். இந்த மாதிரி தெரு ஓரத்தில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் இயற்கை அழிவினால பாதிக்கப்படுறாங்க. அப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளெல்லாம் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. நீங்கள் எங்களோட ஜெபத்தை கேட்டு நீங்கள் அப்படியே செய்யப்படுற கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். ஓகே குட்டீஸ், அடுத்து கூட ஒரு முக்கியமான காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். மோகனங்களுக்கு ஏசப்பா கொடுத்த தரிசனத்துக்காக ஜெபிக்க போகிறோம். 50 கோடி ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அதில் 5 கோடி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். அதிலும் விசேஷமாக சிறுவர் ஊழியத்துக்காக ஏசப்பா ஒரு தரிசனத்தை கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, 10 கோடி ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அதில் 1 கோடி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். இந்த காரியத்துக்காக இதை நிறைவேற்ற ஏசப்பா கிருபை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிப்போமா? கண்களை மூடி இயேசுப்பா பார்த்து ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, அந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. மோகனங்களுக்கு நீங்கள் கொடுத்த தரிசனத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. விசேஷமாக சிறுவர் ஊழியத்திற்காக நீங்கள் கொடுத்த தரிசனத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 10 கோடி ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அதில் 1 கோடி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும்னு சொல்லி நீங்கள் திட்டத்தை கொடுத்துருக்கீங்கப்பா. அதை நிறைவேற்றக்கூடிய பலனை கர்த்தர் நீங்கள் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். 10 கோடி ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. விசேஷமாக ஆஷ்லி அக்காவையும் உங்கள் டீம் மெம்பர்ஸையும் உடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அநேக புதிய புதிய திட்டத்தை கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்து நீர் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, அதில் செயல்படக்கூடிய ஞானத்தை அப்பா ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்கள் கொடுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அநேக சின்ன பிள்ளைகளை ஆதாயப்படுத்திக் கொள்ள கர்த்தர் நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. நீங்கள் அப்படி செய்ய போகிற உடைய கிருபைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ப்ரேயர் பண்ணிங்களா? ஏசப்பா நம்ம ஜெபத்தை கேட்டு சின்ன பிள்ளைங்களை பாதுகாத்து கொள்வாங்க. இந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சு உங்கள் தனி ஜெபத்துலேயும் குடும்ப ஜெபத்துலேயும் ப்ரேயர் பண்ணணும். அப்போனா ஏசப்பா தேசத்தில் உள்ள எல்லா சிறு பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்வாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஏசப்போட வார்த்தையை கேட்க போகிறோம். எஸ், நம்ம மெசேஜ் டைம் தான் போக போகிறோம். எல்லோரும் உங்கள் பைபிள் நோட் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ மெசேஜ் கேட்கலாமா? ஓவர் டு மெசேஜ் டைம். பிரைஸ் தி லார்ட் குட்டீஸ், உங்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம இந்த நாட்களில் சிலுவை பாடுகளை குறித்து அதிகமாக நம்ம சர்ச்சஸ்லாம் நம்ம தியானிச்சுக்கிட்டு இருப்போம். சரி, இந்த நாளில் கூட தாழ்மை, யார் தாழ்மையாக இருக்கிறாங்க, யார் தாழ்மையாக நடக்கிறவங்க அப்படிங்கிற காரியத்தை குறித்து நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு உள்ள நிகழ்ச்சி ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. தாழ்மையாக இருக்கிற காரியத்தை குறித்து ரொம்ப சூப்பராக நீங்கள் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஏசப்பா நமக்காக மரண பரியந்தம் தாழ்த்தினார். அதனால தான் நமக்கு பரலோக பாக்கியத்தை ஏசப்பா வாங்கி கொடுத்தாங்க. ஒரு வசனம் நான் வாசிக்கிறேன், அந்த வசனத்தை பாருங்கள். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8வது வசனம் நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8வது வசனம். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஏசப்பா சிலுவையோட மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் அப்படின்னு இதில் வசனம் சொல்லுது. ஏசப்பா யார்? முதல்ல வானத்தை பூமியை படைச்ச தேவன். அவர் தான் இந்த அகில உலகத்தை உண்டாக்குனவர். ஒரு வார்த்தையினால சூரியன் சந்திரனை உண்டாக்குனார், ஒரு வார்த்தையினால நட்சத்திரங்களை உண்டாக்குனார், ஒரு வார்த்தையினால கடல், ஒரு வார்த்தை சொல்லி முழு உலகத்தையும் ஏசப்பா உண்டாக்கியிருக்காங்க. அந்த ஏசப்பா நமக்காக மனுஷனா இந்த பூமிக்கு வந்து பாடுபட்டு சிலுவையோட மரண பரியந்தம், சாகிற வரைக்கும், உயிரை கொடுக்கிற வரைக்கும் நமக்காக அவர் தன்னையே தாழ்த்தி இருக்கிறார். எப்படி பாடுபட்டார் தெரியுமா ஏசப்பா? அங்கே பாருங்க, ஏசப்பாவோட முதுகு ஃபுல்லாக சவுக்கு வச்சு அடின்னு அடிக்கிறாங்க. அவ்வளவு அடிபடுற நேரத்தில் கூட, ஏய் ஏன்டா என்ன அடிக்கிறீங்க அப்படி போர்ச்சவர்களை பார்த்து ஏசப்பா கேட்டாங்களா? இதுலையாவது அதை மாதிரி வசனம் சொல்லியிருக்கா? யாரையும் பயமுறுத்தலை, யாரையும் மிரட்டலை, யார்கிட்டையும் சண்டைக்கு போகலை. கடைசி வரைக்கும் அவங்க அந்த பாடுகளுக்கு தன்னை அப்படியே ஒப்பு கொடுத்தார். நம்ம பாடுபட்டு ரத்தம் சிந்தினாதான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனுஷங்களுக்கும் பாவ மன்னிப்பை சம்பாதித்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக கடைசி வரைக்கும், மரண பரியந்தம், சாகிற வரைக்கும், உயிரை கொடுக்குற வரைக்கும் தன்னை தாழ்த்துனாங்க ஏசப்பா. எதிர்த்து யார்ட்டையுமே பேசலை. அது மட்டும் இல்லை, ஏசப்பாவோட முதுகில் சிலுவையை சுமக்க வச்சு கட்டாயப்படுத்துகிறாங்க, சிலுவையை சுமக்கிறாங்க. ஒரு தேவன், சரியா, முழு உலகத்தோட பாவத்தை சுமக்கிறதுக்கு அடையாளமாக இந்த சிலுவையை சுமக்கிறாங்க. முதுகு ஃபுல்லாக காயம், அந்த காயத்தோட நம்ம மேலே உள்ள அன்புனால தாழ்மையாக, சரியா, அந்த சிலுவையை சுமக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஏசப்பா கடைசியாக நமக்காக உயிரே கொடுத்தாங்க. அவரோட முதுகில், கையில், காலில் காயங்கள், அவரோட 2 கையில் ஆணி, காலில் ஆணி, நெஞ்சில் ஈட்டி வச்சு குத்தியிருக்காங்க. அவரோட சரீரம் ஃபுல்லாக அலங்கோலமாக ரொம்ப அருவருக்கத்தக்க ரூபமாக இருக்குது. நான் இந்த காயத்தெல்லாம் எதுக்காக தெரியுமா பட்டாங்க? நம்ம மேலே உள்ள அன்புனால, அவர் தாழ்மையாக இருக்கிறதுனால இந்த பாடுகளால் ஏற்றுக்கொண்டார். சிலுவையில் ஏசப்பா தூங்குற நேரத்தில் கீழே உள்ள பரிசேயர்கள் ஏசப்பா விரோதிக்கிற ஒரு கூட்டத்தினர் ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன தெரியுமா? ஏசுவே, இப்போ இறங்கி வாங்க, நாங்கள் நம்புகிறோம், இவர் உண்மையிலே தேவனாக இருந்தால் இப்போ இறங்கி வாங்க அப்படின்னு சொல்லி அவரை பரியாசம் பண்ணுறாங்க, கேவலப்படுத்துகிறாங்க, கிண்டல் அடிக்கிறாங்க. நான் அந்த நேரத்தில் கூட ஏசப்பா அமைதியாக இருந்தார். அவரோட ஜீவனையே நமக்காக கொடுத்தார். ஏசப்பா சிலுவையிலிருந்து இறங்கி வர முடியுமா, முடியாதா? கட்டாயம் முடியும் குட்டீஸ், சரியா? ஒரே ஒரு சின்ன சம்பவம் நம்ம பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், இப்போ அடுத்த படத்தை பாருங்கள். இது என்ன தெரியுமா? ஏசப்பா லாசருனோட கல்லறை முன்னாடி இருக்காங்க. லாசருன்னா யாரு? ஏசப்பாவோட ஃப்ரெண்டு. மார்த்தாள், மரியாள் அவர்களோட சகோதரன் தான் லாசரு. அவன் செத்து போயிட்டான், 4 நாள் ஆயிட்டு. அப்போ ஏசப்பாட்ட வந்து அழுறாங்க, அவங்களோட சகோதரி வந்து அழுறாங்க. நேராக கல்லறைக்கு ஏசப்பா அவங்கள கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஐயோ ஏசப்பா, நீங்கள் அவனை கூப்பிடாதீங்க, அவன் செத்து போயிட்டான், 4 நாள் ஆயிட்டு, நாரும் நாத்தம் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏசப்பா கல்லறைக்கு வெளியிலிருந்து அந்த கல்லறையில் உள்ள கல்லை புரட்ட சொல்லிட்டு சத்தம் போட்டு ஒரு ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணிட்டு, லாசருவே வெளியே வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அந்த சத்தம் கேட்டு செத்து போனவன், 4 நாள் ஆகி நாரி போனவன் எந்திரிச்சு வந்து உயிரோடு வந்து நிற்கிறான். எவ்வளவு வல்லமை! ஒரு செத்து போன ஆளை ஏசப்பா உயிரோடு எழுப்ப முடியும் அப்படின்னா அவர் சிலுவையிலிருந்து இறங்கி வர முடியுமா, முடியாதா? முடியும். ஏன் இறங்கி வரல அப்படின்னா மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். ஏசப்பா அவரையே நமக்காக தாழ்மையை ஒப்பு கொடுத்தாங்க. அப்படி தாழ்மையை ஒப்பு கொடுத்தா மட்டும்தான் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும். அவரோட இரத்தத்திலிருந்து நமக்கு பரலோக பாக்கியம் கிடைக்கும்.
அதுக்காகத்தான் இவ்வளவு வல்லமை உள்ள தேவன் மரிச்சவங்களை உயிரோடு எழுப்புற வல்லமை படைச்ச ஏசப்பா மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி இருக்கார். சரியா? இப்போ இன்னைக்கு அப்படி மரண பரியந்தம் தாழ்த்தின ஏசப்பா உயர்த்தப்பட்டிருக்காரா? உயர்த்தப்பட்டிருக்காரு. இன்னைக்கு எல்லாரும் நம்ம எப்படி ஜெபம் பண்ணுறோம்? இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அப்படி தான் நம்ம ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதத்துக்காக, அதிசயத்துக்காக. ஆண்டவரே என்னோட பாவத்தை மன்னிங்க. இயேசுவோட ரத்தம் இல்லாமல் யாருக்கும் பாவ மன்னிப்பு கிடையவே கிடையாது. இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட ஆளாக வேணாலும் இருக்கட்டும், எப்பேற்பட்ட ஞானியாக வேணாலும் இருக்கட்டும், எப்பேற்பட்ட பணபலம் உள்ள ஆளாக இருக்கட்டும், இயேசுங்கிற நாமம் இல்லாமல் அவங்க பரலோகத்துக்கு வரவே முடியாது. இயேசுவோட ரத்தம் கழுவாமல் அவங்க பரலோகத்துக்கு வரவே முடியாது குட்டி. சரியா? அதுக்கு ஆதாரமாக ஒரு வசனம் இருக்குது, நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 12வது வசனம். அவராலே அன்றி, யாரால? இயேசுவாலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே இயேசுவுடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. இயேசுங்கிற நாமம் இல்லாமல் பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, பரலோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இயேசுவோட ரத்தம் அது இருந்தால் மட்டும்தான் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, ஆசீர்வாதம், பரலோகம் எல்லாம் கிடைக்கும். சரியா? இன்னைக்கு இந்த ஏசப்பா மரண பரியந்தம் எப்படி நம்மளை தாழ்த்தினாரோ அதை போல் நம்மளும் மரண பரியந்தம் நம்மளை தாழ்த்தணுங்க. பார், பாடுபடும் போது ஏசப்பா தன்னை தாழ்த்தி இருக்காங்க. சிலுவையை சுமக்கும் போது தாழ்த்தி இருக்காங்க. சிலுவையில் ஜீவனையே கொடுக்கிற நேரத்துலையும் யார்கிட்ட எதிர்த்து பேசல, அவரோட உயிரை தாழ்மையாக நமக்காக கொடுத்தார். அதனால் ஏசப்பா நானும் உங்களை போல தாழ்மையாக இருக்கணும். அப்படி தாழ்மையாக இருந்தால் ஏசப்பாவுக்கு தேவன் ஒரு உயர்வை கொடுத்தார். அதே உயர்வு, அதே ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. ஒரு நிமிஷம் கூட சேர்ந்து கண்ண மூடி ஜெபம் பண்ணுறீங்களா? ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, நீங்கள் சிலுவையின் மரண பரியந்தம் உங்களை தாழ்த்துனீங்களா ஆண்டவரே? ஆண்டவரே, நாங்களும் எங்களோட வாழ்நாள் ஃபுல்லாக உண்மை போல தாழ்மையாக இருக்க எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. இயேசுவின் ரத்தம் எங்களோட பாவத்தை கழுவி சுத்திகரிக்கட்ட ஆண்டவரே. பரலோக பாக்கியம் எங்களுக்கு உண்டாகட்ட ஆண்டவரே. என்னோடு ஆண்டவரே இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. தாழ்மையின் ஆவியை தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் ஆண்டவரே தாழ்மையா ஆண்டவரே தன்னை தாழ்த்துகிற கிருபை உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்ட ஆண்டவரே. ஆண்டவரே, பாவ மன்னிப்புக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் ஆண்டவரே பிள்ளைகளோட பாவத்தை மன்னித்து ரட்சிக்கும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. தேவன் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தாழ்த்துகிற பாவத்துக்காக அறிக்கையிடுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா. என்ன குட்டீஸ், எல்லாரும் மெசேஜ் கேட்டிங்களா? உங்ககிட்ட ஏசப்பா பேசியிருப்பாங்க நான் நம்புகிறேன். நம்ம எல்லா சுச்சுவேஷன்லையும் மனமேட்டிமையாக இல்லாமல் தாழ்மையாக இருந்தோன்னா ஏசப்பா கண்டிப்பாக நம்ம எல்லாரையும் மேன்மையாக வைப்பாங்க. ஓகே குட்டீஸ், இப்போ கூட நம்ம இந்த ப்ரோக்ராமோட எண்டிங் டைமுக்கு வந்துட்டோம். இன்னொரு ஜாலி டைம் ப்ரோக்ராமில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை. ஜாலி டைம் ஜீசஸ் ரிடீம்ஸ் மினிஸ்ட்ரீஸ், நாலுமாவிடி, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் 628211. For 24 hours prayer support 04639353535. God bless you.